டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிபி பிபி பிபி. சுகர் சுகர் சுகர். ஏவேனா சூப்பர் ஃபிகர் உண்டு அனுப்பு. உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறாய்? இது என்ன லேடிஸ் ஃபார்ம் ஹவுஸா கேட்டவுடன் அனுப்புவதற்கு? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். பிபி பிபி பிபி. சுகர் 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 ஏறி போச்சு. உன் டென்ஷன் இழவால் என்ன ஏன் படுத்துகிறாய்? புது பெண் இல்லாமல் நானே அல்லாடுகிறேன். டென்ஷன் டென்ஷன். பழசா இருந்த கூட பரவாயில்லை. சுவாமிஜி, தங்களை காண ஏதோ ஃபிகர் வந்துள்ளது. நீங்க தனியா கவனிக்கணுமா? ஒரே சன்னியாசி, நன்னு கூட சேர்த்துக்கூடா. யார் அவள்? தெரியவில்லை சுவாமி. உனக்கு நேரம் நன்றாக உள்ளது, குளிக்க வைத்து அனுப்புகிறேன். அதுக்கு இருந்த கூட பரவாயில்லை, ஒரு வாட்டி பேசிக்கிறேன். டென்ஷன் டென்ஷன். சரி வா. அப்பா நுவா இங்கே நீங்களா? நீ சுவாமி ராஸ்கல் தெரியுமா உனக்கு? ராஸ்கல் சொல்லாதீங்க, கண்ணு போயிடும். எனக்கு உயிரே போயிடுச்சு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா? தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எப்படி தெரியும்? எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். ஒரு தடவை அவரை தனியா சந்திக்கணும்னு சொன்னேன். சந்திச்சானா? சந்திச்சாரு. பால் ஊத்தணும்னாரு. ஊத்துனானா? இல்ல, குளிச்சாதான் ஊத்த முடியும்னு சொல்லிட்டாரு. குளிச்சியா? குளிச்சு தொலைச்சியா? இல்ல, அன்னைக்கு பாத்ரூம் காலி இல்லையா, இன்னொரு நாளைக்கு வானாரு, அதான் வந்தேன். அம்மையா, ஏன் ரதி தேவடா காலையில இருந்து ஷாக் மேல ஷாக் அடிக்குதே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இங்கே இருக்கீங்க. பொறுங்க, நான் உடனே குளிச்சிட்டு வந்துடுறேன். குளியலா? பொது தப்புங்க, சுவாமிஜி குளிச்சிட்டு வர சொன்னாரு. சொன்னா கேளுமா, இது மாமூல் குளியல் காது. ஆமாங்க, சுவாமிஜி கூட சொன்னாரு, இங்க குளிச்சா கங்கையில குளிச்ச மாதிரி புண்ணியம் கிடைக்குமா. குளிக்கவும் கூடாது, அவன் பால் அபிஷேகம் பண்ணவும் கூடாது. புரியாம பேசாதீங்க. அவர் பால் ஊத்தினார்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? இருங்க. ஒரே போய் சன்னியாசி எக்கட உண்ணாவரா? நீனுக்கு பக்தி முத்தி போச்சு. என்னய்யா குமரி குமுறுகிறாளா? ஒண்ணு குமரிடுவேன். இது குமரி இல்ல, என் குடும்ப தலைவி. ஒரே பண்டாரம். எமேனா செப்பி இவளை வீட்டுக்கு அனுப்பு. இவ பக்தி முத்தி போய் பண்ணாத்தரா. தற்போது பால் ஸ்டாக் இல்லை. இன்று போய் நாளை வா பார்க்கலாம். என் மீது நம்பிக்கை வைக்கலாம். நாளைக்கு நான் வரும்போது பாத்ரூம் காலியா இல்லனாலும் சரி, பால் ஸ்டாக் இல்லனாலும் சரி, நீங்க எனக்கு குழந்தை பாக்கியம் தரணும். கண்டிப்பாக தருகிறேன். சென்று வா பெண்ணே. ஏன்டா தருவியா? அல்ல அல்ல. அம்மையா, டென்ஷன் ரிலீஃப் ஆயிந்தே. அடிங்க பொம்பளை பொறுக்கீங்களா? தொட்ட வந்துட்டான். அங்க என் தம்பி ஜெயில இருக்கிறான். நீங்க பொண்ணோட ஜல்சா பண்றீங்களா? ஏன்டி நம்ம தம்பியை ஜெயில போட்டாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் என் தம்பியை ஜெயில போட்டு என்ன தலை தூக்க முடியாம பண்ணிட்டான். இப்போ அந்த இன்ஸ்பெக்டரோட பிளட் குரூப்பை பார்க்கறதுக்கு நாள் குறிக்கணும். ஆத்திரப்படாதே நரசு. காவலர்கள் தேனி கூட்டம் மாதிரி. ஒன்றை கலைத்தால் போதும், மொத்தமாக சேர்ந்து துரத்தி துரத்தி கொட்டுவார்கள். அவர்கள் லஞ்சம் வாங்கும் வரை அமைதியாக இருப்பார்கள். அவர்கள் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தால் மொத்தமாக சேர்ந்து நம் உயிரை எடுத்து விடுவார்கள். காவலர்கள் உதவி இல்லாமல் எந்த ரவுடி சாம்ராஜ்யமும் பிழைப்பு நடத்தவே முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், அந்த அதிகாரியுடன் நேரடியாக யுத்தம் வேண்டாம். இப்ப என்ன புடுங்கலாங்கிற? என்னிடம் சர்வதேச கொலைகாரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. அதிலிருந்து ஒருவரை புடுங்கலாம். இவன் பெயர் விஜய். அநாதை இல்லத்தில் வளர்ந்தவன். அங்கிருந்து வெளியில் வந்து துறைமுகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். இவன் மனைவி மீது ஒரு காவல் அதிகாரி ஆசைப்பட்டு அவளை கற்பழித்து கொலை செய்துவிட்டு அந்த பழியை இவன் மீதே சுமத்தி 7 வருட காலம் சிறையில் தள்ளிவிட்டான். அங்கிருந்து வெளியில் வந்த விஜய் அந்த காவல் அதிகாரியை கொடூரமாக கொன்றுவிட்டான். காவல்துறை என்றாலே ஆகாத இவனுக்கு அவர்களின் ரத்தத்தை குடிப்பதென்றால் ஃபுல் பாட்டில் அருந்துவது போல் சந்தோஷப்படுவான். இதுவரை 27 கொலைகள் செய்திருக்கிறான். அதில் 20 பேர் காவல்துறை அதிகாரிகள் தான். ஆளை மாற்றி ஊரை மாற்றி பேரை மாற்றுவதில் இவன் வல்லவன். அதனால் தான் சொல்கிறேன், நமது வேலைக்கு இவன் தான் சரி. ஹலோ, அர்ஜென்ட்டா அசோக் சார் கிட்ட பேசணுங்க. அர்ஜென்ட்டா பேசணுமா? ஆமாங்க. உங்களுக்கு தாங்க போன். ஹலோ, அசோக்கியா? ஹலோ சார், புதுப்பேட்டையில கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. கலவரத்தை தடுக்கணும், நீங்க உடனே இங்க வந்தா நல்லா இருக்கும் சார். இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு செத்துருவாங்க சார். எங்க? புதுப்பேட்டையில சார். நீங்க யாரு? ப்ளீஸ் உடனே வாங்க சார். ஐயோ, என்னங்க இது? சாப்பிடாம பாதியிலேயே கை கழுவுறீங்க. புதுப்பேட்ல ஏதோ கலாட்டாவா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணிடு.
சிஸ்டர், இன்ஸ்பெக்டர் அசோக் எந்த ரூம்ல இருக்காங்க? 302ல இருக்காரு. மிஸ்டர் அசோக் பாய். என்னாச்சு டாக்டர்? இதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி அடிபட்டுச்சு? இதெல்லாம் என்னங்க? கவலைப்படாதம்மா, பெருசா ஒன்றும் அடி இல்ல, சீக்கிரமே குணமாயிடும். டோன்ட் வரி. ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்லம்மா. இன்னும் 2 நாள்ல டெஃபினட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். யூ டோன்ட் வரி, தைரியமா இருங்க. வரேன் சார். தேங்க்யூ. டோன்ட் வரிமா, அசோக்குக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகக்கூடாது சார். ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா நானும் என் பொண்ணும் செத்து போயிடுவோங்க. அதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல சார். அவரும் அனாதை, நானும் அனாதை, எங்களுக்கு யாரும் இல்ல. இல்லம்மா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பூரா உங்களுக்கு துணையா இருக்கும். என்ன இருக்கும் சார்? நேத்து ராத்திரி அவர் சாப்பாடு சாப்பிடுறப்போ எங்கேயோ கலாட்டா நடக்குதுன்னு போன் வந்துச்சு. சாப்பிடுற சாப்பாட்டை பாதிலேயே விட்டுட்டு கைய கழுவிக்கிட்டு போனவரு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இப்படி காயத்தோடையும் கட்டோடையும் படுத்திருக்காரு. இதுதானே நீங்க எங்களுக்கு துணையா இருக்கிற லட்சணம்? ப்ளீஸ், போலீஸ்காரனோட ப்ராப்ளம்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ப்ராப்ளம் தான் சார். எவ்ரிதிங் இஸ் a problem. பொண்டாட்டி பிள்ளைங்களை விட டியூட்டி தான் பெருசுன்னு நினைக்கிற இவருக்கும் இவரையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கும் ப்ராப்ளம் தான் சார். கேரண்டி இல்லாத வாழ்க்கை சார் போலீஸ்காரனோட பொண்டாட்டிக்கிறது. ஒரு கூலிக்காரன் காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் 7 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. ஒரு பேங்க்ல வேலை செய்யறவன் காலையில 10 மணிக்கு டியூட்டிக்கு போனா சாயங்காலம் 5 மணிக்கே வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. ஆனா ஒரு போலீஸ்காரனுக்கு 24 hours டியூட்டி தானே சார். வீட்டை விட்டு வெளியே போற புருஷன் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் எங்களுக்கு என்ன சார் கேரண்டி? நீங்க இப்ப சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, இல்லைங்களே. ஆனா டியூட்டி செய்யற போலீஸ்காரங்களை விட அவங்க பின்னால இருந்து வழி நடத்துற மனைவிங்க சமுதாயத்தோட முதுகெலும்பு மாதிரி. அவங்க புருஷன் லஞ்சம் வாங்குறவங்களா அராஜகம் பண்றவங்களா மாறாம சின்சியர் ஆபீசரா நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் உபயோகப்படுற மனுஷங்களா சீர்திருத்துற சக்தி ஒரு போலீஸ்காரனோட மனைவிக்கு இருக்குமா? நீங்க ஒரு போலீஸ்காரனுக்கு மனைவியானதுக்கு பெருமைப்படணும். யூ மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த விஜய பெரிய கில்லர்னு கல்கத்தாலன்னு வரவழைச்ச. ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டரை கொல்லாம ஓடி போட்டான். ஓம் தத்சத். இந்த குங்குமத்தை வைத்துக்கொள், கோபம் குறையும். ஜனங்கிட்ட வச்சுக்க. பழக்க தோஷத்தில் சொல்லிவிட்டேன் அரசு. அந்த விஜய் விஷயத்தில் எங்கேயோ தவறு நடந்திருக்க வேண்டும். நம்ம சரித்திரத்துல தப்பு நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா தப்பு செஞ்சவன் உயிரோடு இருக்க கூடாது. இதான் நம்மளோட ரூல். சரி, அந்த அசோக் கதையை விட்டுவிடு, விஜயை விட்டுவிடு. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரேன். ஹலோ, யார் எதிர்முனையில்? விஜயா? ஏய், இனிமே நீ எங்களுக்கு தேவையில்ல, வச்சிரு. ஹலோ ஹலோ.
ஏய் நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஏய் நீ என் கூட வாடா. கிட்ட வராது வராது கொன்னுடுவேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இத பாருங்கம்மா, நான் சொன்ன மாதிரி உங்க புருஷனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். தேங்க் யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. போலாமா? என்னங்க யாரோ ஒரு ஆளு நம்ம வீட்டுக்கு குண்டடிப்பட்ட காயத்தோட வந்தா நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? உடனே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணேன். எஸ்ஐ சீனிவாஸ் வந்து அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. யார் அவன்? எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க? யாருன்னு தெரியல சார். இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஜெனரல் வார்டுல சேர்த்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இவனோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு டாக்டர்? புல்லட் இன்ஜுரி, பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இவனோடதா? எஸ். சீனிவாசன் சார், இவனுக்கு செக்யூரிட்டி அதிகப்படுத்துங்க. கான்ஷியஸ்க்கு வந்த உடனே இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சுஜாதா வா போலாம். நீங்க எல்லாரும் வேஸ்ட். இந்த சிட்டில ஏனி பெரிய தாதா. ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண முடியல. நீங்க எல்லாரும் வேஸ்ட். கல்கட்டால இருந்து கில்லர் கூட்டிட்டு வந்தேன். அவன் உங்க எல்லாரையும் விட வேஸ்ட். வேஸ்ட். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன 24 மணி நேரம் லாக்அப்ல வெச்சா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பர்சன் டெல் மீ. நேத்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண பேஷண்ட் ஓடி போய்ட்டான் சார். வாட்? ஓடி போய்ட்டானா? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார், பாத்ரூம்ல இருக்கிற வென்டிலேட்டர் வழியா தப்பிச்சு போயிருக்கான். எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சு சார். ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். சிட்டி பூரா ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஃபுல்லா ஓகே ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். டேய் விஜய், அசோக் மை ஃப்ரெண்ட், எவ்வளவு நாள் ஆச்சுடா? உன்னை கொலை பண்ண வந்தனே, மன்னிச்சிடலாம். உன்னை அநியாயமா கொலை பண்ண சொன்ன அந்த சுவாமிஜி நரசிம்மனோட தலையை வெட்டி உன் காலடியில் கொண்டு வந்து போறான்டா. நோ, நீ இனி எந்த தப்பு செய்யறதுக்கு விட மாட்ட. அந்த அயோக்கியங்களோட கதையை நான் கவனிச்சுக்கிறேன். நரசிம்மனோட தம்பி ஒரு பொண்ணு அநியாயமா கற்பழிச்சு அவ புருஷனை சாகர அளவுக்கு அடிச்சதுக்காக நான் கைது செஞ்சா அவன் ஈஸியா தப்பிச்சுட்டான். அவங்கள நிச்சயம் விட மாட்டேன். நான் சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன். டேய், உன் சட்டமும் கோர்ட்டும் அவங்கள ஒண்ணும் செய்ய முடியாதுடா. என் வாழ்க்கை என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. அந்த அயோக்கிய பசங்களை கொல்ற முயற்சியில ஒன்ன மாதிரி உயிர் நண்பனுக்காக என் உயிரை படலாம். நான் ஒண்ணு கவலைப்பட மாட்டேன்டா. சச்ச, என்னடா பேசுற? கேவலம் உயிருக்காக நட்பு பலி கொடுக்கிற அளவுக்கு உன் நண்ப கோழை இல்லடா. டேய், அவங்கள கொல்றதுதான் என் லட்சியம்னா 2 bullets. ஏன் ரிவால்வர்ல இருக்கிற 2 குண்டு வேஸ்ட் பண்ணா போதும். விஜய், நட்பா இருந்தாலும் சட்டமா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான்டா. தேவைப்பட்டா நான் அதுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. நீ என்னைக்கும் என் பக்கத்திலேயே இருக்கணும்டா. விஜய், எந்த சட்டம் உன்னை குற்றவாளின்னு சொல்லிச்சோ அதே சட்டம் உன்னை உத்தமன்னு சொல்ல வச்சு நீயும் இந்த சமுதாயத்துல கௌரவத்தோட தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிறதுதான் என் மனப்பூர்வமான ஆசை. என் பேச்சு கேளுடா, பேசாம இங்கே இருந்துடு. என்னங்க சாப்பாடு ரெடி. வாவ்.